வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுவாங்கல்ல. அப்போ யூஸ் பண்ணிட்டா நம்ம இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவோமா மாட்டோம். அதே மாதிரி நாப்கின் வந்து 100% போட்ட காசுக்கு ஃபுல்லாக கிடைக்கிறது நாப்கினும் கொடுத்தாச்சு. இப்போ ஏன் இந்த கடைக்காரர் வந்து இப்படி சொன்னால், இது மூலமாக தான் நமக்கு இப்போ நீங்களும் கடை வச்சுருக்கீங்க, நானும் கடை வச்சுருக்கேன், கரெக்டாக? கடை வாடகை ப்ராஃபிட் எங்கே இருக்கு? எதில் வைக்கிறோம் ப்ராஃபிட்? நானும் அதானே. இப்போ எனக்கு புடவை விற்கிறேன், நான் ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 500 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன் கொடுக்குறோம்? 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், சம்பளம் போடணும், கரண்ட் பில்லு, வாடகை கொடுக்கணுமா? அதே தான் இது. இவங்க வந்து கடை வச்சு வேலைக்காரங்களை போட்டு விற்கல, வியாபாரம் பண்ணுறது. அதுக்கு பதிலாக நமக்கு வருமானம். ஸோ மேபி இந்த மளிகை சாமான் அதான் நான் சொல்கிறேன், 6500 ரூபா மளிகை சாமானம் நீங்கள் ஹோல்சேலில் போய் வாங்கும்போது உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு கூட கிடைக்கலாம். நீங்கள் ஹோல்சேலுங்கும் போது. ஆனால் ஒரு மிளகாத்தூள்னா 7 தானே வாங்குவீங்க, நாங்கள் அப்படி வாங்குவோம். அப்போ எங்களுக்கு வந்து மிளகாத்தூள் 74 ரூபா, மிளகாத்தூள்னா மிஞ்சி போனால் 70 ரூபாய்க்கு தானே கிடைக்கும். உங்களுக்கு வேணால் 45 கூட கிடைக்கும், கரெக்ட் தானே? அப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கும் இல்லாமல் 54 ரூபாய்க்கு தராங்க. 2வது தடவை வாங்கும்போது, முதல் தடவை இந்த ரேட்டு, 2வது தடவை வாங்கும்போது நம்ம கஸ்டமர் ஆகிடும், டோர் டெலிவரி டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் மளிகை கடைக்காரருக்கு எதுவுமே கட்டுப்படியாகிறது, உங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு ஓப்பனாகவே நான் சொல்லப்படுறேன், இங்கே வந்து நமக்கு ஒளிவு மாதிரியே நீங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு. ஆனால் அதுதான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு சமைச்சா சாப்பிடுவோம், உங்களுக்கு வேணால் அது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. வீட்டுக்காரத்தை இன்ஃபார்ம் பண்ணால் முடிஞ்ச கடையில் கொடுக்க முடியாது, வீட்டுக்காரத்தை இன்ஃபார்ம் பண்ணால் வீட்டுக்காரருக்கு வந்து இதான் கேள்வி கேட்பாரு, எனக்கு வந்து என்ன நினச்சி வாங்கிக்கிறது, நாங்கள் 45 ரூபாய்க்கு எடுத்து நீ 24 ரூபாய்க்கு வாங்கிக்கிறது வீட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு வீட்டுக்காரே இந்த வாங்க மாட்டாங்க, கடை கொடுக்குறது மார்க்கெட்டை கொண்டு கிராமத்தை வச்சுட்டு போயிடுறது, அதெல்லாம் போட்டு வர்றதா சரி. அவரு நான் உண்மையை சொல்லி நான் வித்துடுறேங்க, சமாளிக்கிறது உங்களோட. ஏன்னா இதை நீ சொல்லலை, நீங்கள் இதை வரக்கூடாது இல்லை. ஏன்னா ஒரு நல்ல லீடர் வந்து அதனால ஸ்பாயில் ஆகிடும். அது நீங்கள் அதுக்குதான் சரி சரி பண்ணுங்க. ஆனால் ஏதாச்சும் ஒன்று வாங்கி நீங்கள் வாங்க, ஏதாச்சும் வாங்கி பேசுங்க, சொல்லிடுங்க அவங்ககிட்ட சொல்லுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ஐடிங்க, சரிங்களா? லைஃப்பில் வந்து நம்ம வந்து 7 ஐடிக்கு நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 7 மாடி வீட்டு வர்ற மாதிரி நான் உங்களுக்கு சம்பாதிச்சு தான் ஒட்டுக்கா கிடையாது. அப்படி செய்யும் போது உங்களுக்கு இருக்க வருமானம் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐடியில் இருக்கீங்க, நான் வந்து 8 பேர் எடுக்கிறேன். இன்னைக்கு நான் 120 பேர் ஓட்ட போயிட்டு 8 பேர் கிடைப்பாங்களா, 2 பேர் கிடைப்பாங்களான்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ உலகம் முறை நான் எடுத்துக்கிறேன். 8 பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து